தானே மருத்துவனாக இருந்து மருந்தளித்து காக்கும் மகான் பாபா. மாயம் நீக்கிய அந்த மாயாவி பக்தர்கள் வலையில் சிக்கி அந்த அன்பு பிணைப்பில் கட்டுப்பட்டு பக்தர்களுக்கு உதவிய பல நிகழ்ச்சிகள் உண்டு. தன்னை சரணடைந்த அடியவர்களின் உள்ள நலனை மட்டுமன்றி உடல் நலனையும் காக்கும் மாயாவி நம் பாபா. எலும்புருக்கி நோய் குணமானது. பீமாஜி பாட்டில் என்பவருக்கு மார்புச்சளி கட்டி சில நாட்களில் எலும்புருக்கி நோயாகி தீரா வியாதி என முடிவு கட்டிவிட்டனர் மருத்துவர்கள். சிலர் அவரிடம் தெரிவித்த யோசனைப்படி பாபாவின் பக்தரான நானா சாஹிப் சாந்தோர்கரின் ஆலோசனையை கேட்டு ஒரு கடிதம் எழுதப்பட்டது. அதற்கு ஒரே வழி பாபாவிடம் சரண் புகுவதே என பதில் வந்தது. அவரை ஷீரடிக்கு அழைத்துச் சென்று பாபாவின் முன் கிடத்தினர். அது அவரது பூர்வ ஜென்ம கர்மம் என்று முதலில் பாபா தலையிடவில்லை. ஆனால் நோயாளி தனக்கு இனி பாபாவை தவிர வேறு கதியில்லை என்று கதறி அவரிடம் முழு சரணாகதி அடைந்தார். பாபாவின் மனம் கரைந்தது. இந்த பக்கீர் கருணை உடையவர், நோயை தீர்த்து விடுவார் என்று கூறினார். 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை இரத்த வாந்தி செய்து வந்த அந்த நோயாளி பாபாவின் முன்னிலையில் வாந்தியே எடுக்கவில்லை. பாபா அந்த நோயாளியை பீமாபாயி என்பவர் வீட்டில் இருக்கச் செய்தார். அது அவ்வளவு சௌகரியமில்லாத இடம். எனினும் பாபாவின் அன்பு கட்டளை அல்லவா அது. நோயாளி 2 கனவுகள் கண்டார். ஒன்று, ஒரு நாள் சிறு வயதில் ஒரு செய்யுளை ஒப்புவிக்கவில்லை என்று ஒரு ஆசிரியர் தனக்கு சாட்டை அடி கொடுத்ததால் ஏற்பட்ட வலியை உணர்ந்தான் அந்த நோயாளி. 2வது கனவு, யாரோ ஒருவர் ஒரு குழவிக்கல்லை தன் மார்பின் மீது வைத்து உருட்டி தாங்க முடியாத வேதனைக்குள்ளாக்கியது. இவ்வாறு கனவில் பெருந்துயர் அனுபவித்த அந்த நோயாளி நோய் குணமாகி வீடு சென்றார். நோயாளி அடிக்கடி ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசித்து வந்தார். மேலும் மகாராஷ்டிரபுரத்தில் நடைபெறும் சத்யநாராயண விரத பூஜைக்கு பதிலாக சத்யசாயி விரத பூஜையை தன் இல்லத்தில் ஆரம்பித்து நடத்தலானார். மலேரியாவும் தயிர் சோறும். பாலகணபதி ஷிம்பி என்பவர் கடுமையான மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். பாபாவின் பக்தரான அவர் பல மருந்துகள் உட்கொண்டும் காய்ச்சலில் இருந்து நிவாரணம் பெற முடியவில்லை. ஆதலால் ஷீரடிக்கு விரைந்து வந்து பாபாவின் காலடியில் வீழ்ந்தார். பாபா உடனே அவரிடம் லக்ஷ்மி கோவில் வாயிலில் கருப்பு நாய்க்கு தயிர் சாதம் கொடுக்கும்படி கூறினார். பக்தரும் எப்படி இது காய்ச்சலுக்கு நிவாரணமாகும் என்று ஐயம் கொள்ளாமல் தயிர் சோறுடன் கோவிலுக்கு செல்ல அங்கு வந்த கருப்பு நாய்க்கு அதை அளித்தார். அதுவும் அதனை விரும்பி உண்ண பக்தரின் மலேரியா பறந்துவிட்டது. ஸ்ரீமான் பாவு சாஹிப் பூட்டி என்பவர் கடும் வயிற்றுப்போக்கு, சீதபேதி, வாந்திபேதி இவற்றால் மிகவும் அவதிப்பட்டார். அலமாரி முழுவதும் பலவித மருந்துகள், ஒன்றும் பலனளிக்கவில்லை. மிகுந்த பலவீனம். அதனால் பாபாவை சென்று காண முடியவில்லை. பாபா ஆள் அனுப்பி நோயாளியை வருவித்தார். இதோ பார், இனி நீ கழியக்கூடாது, வாந்தியும் நிற்கட்டும் என்று ஆள்காட்டி விரலை காட்டி ஆணையிட்டார். நோய் பறந்தோடியது. டாக்டர் பிள்ளை என்னும் பக்தர் காலராவால் அவதிப்பட்டார். பாபாவிடம் பக்தியுடன் சென்று உதவியை நாட அவர் பாதாம், வால்நட், பிஸ்தா, சர்க்கரை கொண்டு கஷாயம் வைத்து குடிக்கச் சொன்னார். இவை இந்த நோயை அதிகப்படுத்தக்கூடியவை. ஆனால் பாபாவின் ஆணையால் நோய் நீங்கியது. ஆலன் சுவாமி பாபாவின் தரிசனத்திற்காக ஷீரடி வந்தார். அவர் காது வலியால் அவதிப்பட்டு ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து கொண்டும் குணம் ஏற்படவில்லை. அவர் பாபாவின் அனுமதி பெற்று ஊர் திரும்ப அவரிடம் வந்தார். கூட இருந்த ஷாமா அவர் காது வலி பற்றி கூறி அதற்கு ஏதேனும் செய்ய வேண்டினார். அல்லாஹ் குணமாக்குவார் என்று பாபா கூறிவிட்டார். ஒரு வாரத்தில் வலி நிவாரணம். மறுபடியும் சுவாமி பம்பாயில் ஒரு டாக்டரிடம் காதை காட்ட அவர் இனி அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றார். பாபாவின் அருளால் காதுவலி நீங்கியது. ஓம் சாய்ராம்.